பேச்சு. எங்களை வெறுப்பேத்துற மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க, நான் காலி பண்ணிடுறேங்க. ஆனால் இப்போல்லாம் உடனேலாம் முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைமா? எது? இந்த துணியையும் 4 கொம்பையும் எடுத்துட்டு போறதுக்கு டைம் வேணுமா? ஏங்க, அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் கேட்கலங்க. கரெக்டு, அந்த வேலை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை முடிக்கிறதுக்காக தான் டைம் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு. அந்த கடமை எல்லாத்தையுமே முடிச்சிட்டா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே இங்கிருந்து கிளம்பிடுவேன். விஜய், இவரு நாம சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்ததா சரியா வரும். போலீஸா? கூடுங்க பார்த்தோம், இன்னைக்கு பார்த்துப்போம். பாத்தீங்களா விஜய் திமிர? நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் இவருக்கு புத்தி வரும். ஐசு, இதுக்கு போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்க நம்ம மேல தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம மேலயா? நம்ம இடத்துல வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம டென்ட் போட்டிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க. ஏய், நம்ம இடத்துல அவர் எங்க டென்ட் போட்டிருக்காரு? இது கார்ப்பரேஷன் இடம். பொது இடத்துல யாரு என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க உள்ள போங்க. நீங்க பாத்துப்பீங்களா? ஏங்க, நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு நம்மளே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடா உள்ள போக சொல்றீங்க? முதல்ல கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஐசே, அப்படிலாம் பண்ண அவர் போக மாட்டாரு. கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி சொன்னாலே அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை விஜய். நீங்க யார்கிட்டயும் போய் ரெக்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன் மகா? தெருவுல பொது இடத்துல யார் டென்ட் போட்டா நமக்கு என்ன? நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? யாரோ எங்கேயோ தங்கிட்டு போறாங்க, நமக்கு என்ன? ஏய், அது எப்படி மகா? தினமும் தூங்கி எந்திரிச்சா இவர் முகத்துலதான் முழிக்க வேண்டியிருக்கும். அது உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்காதா? தெருவுல தினமும் 1000 பேர் போறாங்க வராங்க. நம்ம என்ன டெய்லி அவங்க முகத்திலே முடிச்சிட்டு இருக்கோம்? இதெல்லாம் விட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. ஐசு, நல்ல வேலை நீ முந்திக்கிட்டு இவர் இங்க இருந்து போக சொன்ன. இல்லனா அண்ணி சொல்லியிருப்பாங்க, அவரும் வேற வழி இல்லாம கிளம்பி போயிருப்பாரு. ஆமா, நீங்க யதார்த்தமா சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா மகா மேடமை நம்ம சமாதானமே படுத்திருக்க முடியாது.